सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थोऽर्थः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महर्षि केशार्यवंशकलश्रोधिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंहं गुरुवर्यपराध्यवृन्दम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्ध्यं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये மத்தியம ஷட்கசாரம் 1 7, 8, 9 அத்தியாயங்களுடைய சாரம் என்ன சொல்றார்? திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியின் திருமஞ்சன கட்டியத்தில் பாழியால் மிக்க பாத்தனைக்கு அருமூன்றும் அளித்துரைத்த அசைவோ என்று எம்பெருமான் சோறுபுத்து அது தீரா திருவஞ்சனமாட எழுந்தளி உள்ளதாக கூறும் வார்த்தைகளில் ஒன்று. பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு 3 ஷட்கமான 6 அத்தியாயம் ஷட்கம் ஸ்ரீ கீதையை அருளி செய்ததை குறிக்கிறது. முதல் 6 அத்தியாயங்கள் அனுபவித்து பின்னர் முதல் ஷட்கத்தின் சாரத்தை அனுபவித்தோம். சுவாமி ஆளவந்தாரும் ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகத்தில் 2, 3, 4 எண்ணிட்ட ஸ்லோகங்களால் முறையே முதல் நடு இறுதி 6களின் ஷட்கங்களின் பொருளை சாரமாக காட்டி பெறுகிறார். 2வது மத்தியம ஷட்கத்தின் சாரத்தை இப்போது காண்போம். இங்கு சங்கிரக ஸ்லோகம் மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்ம அவாப்தி சித்தையே ஞானகர்மா அபி நிவர்த்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதா அப்படின்னு என்ன? மத்தியமா 2வது ஷட்கத்தில் பகவானான பிராமணிக வஸ்துவின் உண்மை நிலையை அனுபவிப்பதாகிய பலனை பெறுவதற்காக ஞான யோகம் என்ன, கர்மயோகம் என்ன, இவைகளால் உண்டாகக்கூடிய பக்தி யோகம் நன்றாக விளக்கப்பட்டது. 6ஆம் அத்தியாயத்தின் முடிவில் 47வது ஸ்லோகத்தில் கீழ் சென்ன யோகியரை காட்டிலும் என்னிடம் ஈடுபட்டிருக்கும் நெஞ்சினால் என்னை அடைவதில் ஆர்வம் உடையவனாய் எவன் என்னை பஜிக்கிறானோ அவன் மிகவும் உயர்ந்தவன் என்பது எனது அபிப்பிராயம் என்று கண்ணன் நடி செய்கிறான். தபசு மெய்வெறுத்தலில் ஈடுபட்டவன், சாமானிய விலக அறிவுபடைத்தவன், யாக யஜ்யங்களில் ஈடுபடுபவன், இவர்களை எல்லாரையும் விட ஜீவாத்ம ஞானம் கைப்புகுந்த ஞானயோகி சிறந்தவன். அது நான் பிற்கால சொல்றார். தபஸ்பிபியோரிபோ யோகி. தபசு காமிய பலத்துக்காக மெய்வெறுத்தி தபசு. ஞானி அறிவாளி, பல தெய்வங்களை குறித்து ஒவ்வொருத்தரனை குறித்து தபசு பண்ணுவதில் அறிவுள்ளவன். கர்மி, பலன்களை விரும்பி அதற்கேற்ப புண்ணிய கர்மாக்களை செய்வோம். இவர்களை எல்லாவையும் காட்டிலும் ஜீவாத்ம யோகி சிறந்தவன். இப்படி இங்கு சொல்லப்பட்டவர் யாவரையும் விட மேலானவன் பரமாத்ம யோகி, பக்தி நிஷ்டன். பக்தி யோகத்தில் நிலைத்தவனை உயர்த்தி சொன்னவரை ஸ்வயோகஸ்ய மாக பாரம்யம் என்று ஆளவந்தார் குறிப்பிட்டிருக்கிறார். இனி இந்த ஷட்க சங்கிரக ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பகவத் தத்துவ யாத்தாத்மியம் ஆவர் என்ன? பகவான், பகவத் தத்துவம், பகவத் தத்துவ யாத்தாத்மியம் உண்மை அறிவு. பகவானே விதத்துவம், பகவத் தத்துவம். பரம பிராமணிகனான வஸ்து பகவான். பகவான் என்றால் யார்? புருஷோத்தமனான நாராயணனே பகவான் என்றால் யார்? புருஷோத்தம நாராயணனே பகவான் எனப்படுகிறார்.
குணபூர்த்தி உள்ளவனே பகவான். ஸ்ரீபாஷ்யத்தில் முததிகரணத்தில் பாஷ்யத்தில் பிரம்மசப்தேனா புருஷோத்தமோ அபிதீயதே ததா சர்வேஸ்வர ஏவா அந்யத்ரா தத்குணலேஷ யோகாத் ஔபசாரிகாः பகவத் சப்தவது என்று சாதித்தவர்கள் காணலாம். பிரம்மசப்தத்தை போலவே பகவத் சப்தம் புருஷோத்தமனையே சொல்லும். கண்ணன் கீதையில் தானே புருஷோத்தமன் என்கிறான். ஈஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான்பதற்கேதனா நாகவதி எங்க உத்கப்சாய் ஷாகதோ மதுராம் புரீம் என்று ரிஷி காட்டித் தருவதால் கண்ணனே நாராயணன், புருஷோத்தமன், பரமாத்மா, பகவான் என்று தெரியலாம். பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பகவத் சப்தம் உண்மையில் நாராயணனை தவிர வேறு யாரையும் பேசாது, உபச்சாரத்துக்கு இதரை சொல்லலாம் மத்தனை ஐயப்பத்தை நீக்க சமஸ்த கல்யாணங்கள் சம்பூர்ணனான நாராயணன் தான் பகவத் சப்தத்துக்கு முக்கியார்த்தம் என்று காட்டித் தெரிகிறார். இதுவே பிராமணிகமான அர்த்தமாகும். நாராயண பரம்பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா என்று முதல் உண்ணம் ஆளவந்தாது சாதித்த பகவத் தத்துவம் இதுவே. பகவத் தத்துவமும் அவனை தெரிவிக்கும் பக்தி யோகமும் 7வது அத்தியாயம் முதல் பேசப்படுகின்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஆத்மானும் மானுஷம் மன்யே என்றிருக்கிறது. தெய்வத்தன்மையை மறைத்து போந்தான். கண்ணனோ தன் வாயினாலும் பிறர் மூலமாகவும் தனது மேலான தெய்வத்தன்மையை நன்றாக வெளியிட்டள்ளினான். இது கீதையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 7வது அத்தியாயத்தின் முதலில் இன்ட்ரடக்ஷன் இத்தனிட்டான். பூமிராபோனலோ வாயு என்று தொடங்கி பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மகத்தத்துவான், புத்தி, அகங்காரம் என்று 8 வகையான தத்துவங்களை சொல்லி இவை அபராப்பிரகிருதி, மேலே ஜீவஸ்வரூபத்தை பராப்பிரகிருதி என்று சொல்லி இவத்தை கொண்டு காரணவஸ்துவான தான் ஜெகத்வியாபாரத்தை செய்வதாக அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்ததா என்று சொல்லிக் கொள்ளுகிறான் கண்ணன். மேலே 7 மத்த பரதரம் நான்கு இந்திரஸ்து தனஞ்சய என்னிலும் மிக்க ஒன்றுமே கிடையாது என்றும் மைசர்விடம் துரோதம் சூத்திரே மணிகனாயவா மணிகளாலான மாலையில் மணிகள் அவை கோர்க்கப்பட்டிருக்கும் நூலினால் தாங்கப்படுகிறவர்களா எல்லாம் என்னால் தாங்கப்படுகின்றன, எல்லாமே என்னால் தரிக்கப்படும், என் சொத்து என்று தெளிவாக சொல்லுகிறான். செல்வமுடையவனுக்கே மதிப்பு அதிகம். இவனை போல செல்வமுடையவனும் யாருமே இல்லை. இங்கு கண்ணன் அருளி செய்வது ஒன்றும் என்னை விடுந்து எல்லா பொருள்களும் அச்சேதனங்கள் ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய சொத்து. 2 இவை எல்லாவற்றையும் உலகில் உண்டாக்குமவனை நான் சிருஷ்டிக்கிறேன் பிரம்மா. இவற்றை அழிப்பவனை நான் அழித்து விடுகிறேன் ஈஸ்வரன். 3 அகமேவ பரந்தத்துவம், கண்ணனல்லால் தெய்வம் இல்லை என்கிறபடி என்னிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை. 4 எல்லா பொருள்களிலும் ஆத்மாவாக இருந்து நான் அவற்றை தரிக்கிறேன், அந்தர்யாமியாக இருந்து நடத்துகிறேன். இப்படி 4 விதமாக தன் பெருமைகளை அளிச் செய்கிறான். பக்தி என்பது உயர்ந்தவன் விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் பிரீத்தியாகும். தானே எல்லாரை காணிலும் எல்லாவற்றை காணிலும் உயர்ந்தவனாக சொல்லிக் கொள்கிறான். 7ஆம் அத்தியாயத்துக்கான சங்கரேஸ்வரத்தில் ஸ்வயாத்தாத்மியம் என்றாளவந்தார் பேசியது இதுவே. பகவத் தத்துவம் என்பது பிரகிருதி எனப்படும் சரீரம் 2வது விஷயம்.
உள்ளிருக்கும் ஜீவாத்மாவையும் அந்த ஜீவனுக்கு ஆத்மாவாயுள்ள பரமாத்மாவையும் மறைக்கிறது. எங்குமலன் கண்ணன் என்பதை காணப்பட்டாமல் தடுக்கிறது. ஆபாச பொருளான பிரகிருதி உடல் தன்னையே போக்கிய பொருளாக காட்டி உண்மையில் போக்கியங்களான இன்சுவை உடைத்தான ஜீவ பறவைகளை மறைத்து ஏமாற்றுகிறது. பகவத் சரீரம் அப்ராகிருத்தம். கண்ணாடி செப்பு போல ஆத்ம குணங்களை விளங்கச் செய்யும். நமது உடல் பிராகிருத்தம், மண் செப்பு மாதிரி உள்ளுள்ளவத்தை மறைக்கும் தன்மை உடையது. பிரகிருதி சம்பந்தம் விலகினால்தான் ஆத்ம சாட்சா்காரமோ பகவத் சாட்சா்காரமோ கூடும். மடிச்சரிச்சு பார்க்கக்கூடாது என்ற பார்க்க முடியாது என்ற முக்குடங்களும் கலந்த பிரகிருத்தியான மாயை என்னுடையது என்கிறார். மூணாவது விஷயம், விசித்திரமான மாறுபாடுகளை அடைவதால் இந்த பிரகிருத்தியை மாயா என்கிறது. இந்த பிரகிருதி சம்பந்தம் ஆகிற மாயை போக்கிக் கொள்ள நம்மால் ஆகாது. ஒரு குருவி கட்டிய கட்டை நம்மால் பிரிக்கப் போகாது. கர்மானுகுணமாக சர்வசக்தியான பகவான் ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து இணைந்திருப்பதை எப்படி விடுவிக்க முடியும்? என்னை கரண் புக்காருக்கு இது வினையை அறுப்பது கூடும் என்கிறான் கண்ணன். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதான் கருந்தித்தே. அதாவது பிரகிருதி சம்பந்தம் விலகும் என்றபடி இங்கு சொல்லப்படும் பிரபத்தியின் அந்த சரணம் புகழ் தன்மை என்ன? எம்பெருமானை அவன் திருமேனி குணங்கள் இவைகளை அன்புடன் விடாமல் மனத்துள் நினைக்க சிந்தனை செய்வது பக்தி யோகம். பக்தியில் முற்பட்டவனே அவனுடைய வினைப்பயன் தடை செய்யும். இத்தடையை விலக்கும்படி பகவானை சரணம் புகுவது ஒரு பிரவர்த்தி. இது பக்திக்கு துணை அங்கம் ஆகியால் அங்க பிரபத்தி எனப்படும். மேலே மன்மனாபவமத் பக்தோ அத்யாதீமாம் நமஸ்குரு இத்தியாதியின் தன்னை அடைய வைக்கும் உபாயமாக பக்தியை கண்ணன் விதிக்கையாலே அதற்கு அங்கமாக இந்த பிரபத்தியை கொள்ள வேண்டும். சர்வதர்மான் விருத்திக்கா மாமேகம் சரணம் விதா என்று விதிக்கப்படும் பிரபத்தியை சுதந்திர பிரபத்தியாக தானே பேத்தை பெருவிப்பதாக நம்ம ஆச்சாரியர்கள் நிர்வகித்துள்ளனர். இதை அங்கி பிரபத்தி எனலாம். சர்வதர்மான் விருத்திக்கா அங்கி பிரபத்தி, மாமே பிரபத்தியன்பே அங்க பிரபத்தி. நமக்கு பிரமேயம் 3: அச்சித்து, சித்து, ஈஸ்வர் என்று. அச்சித்தை அனுபவிக்க விரும்பும் அதிகாரி ஐஸ்வர்ய காமன். புரிதான ஐஸ்வர்யத்தை விரும்பியும் இழந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் பெற விரும்பியும் இவன் பகவானை உபாசிக்கலாம், பக்தி பண்ணலாம். இவ்விருவதையும் ஆர்த்தன் என்றும் அர்த்தார்த்தி என்றும் பகவான் குறிப்பிடுகிறார். சித்தை என பரிசுத்த ஜீவாத்மாவை அனுபவிக்க விரும்புபவன் ஜிக்ஞாசு என்னும் கேவலன். ஈஸ்வரனை அடைய விரும்பும் பகவத் பிராப்தி காமனான ஞானி என்கிறான். இப்படி வேறுபட்ட பலன்களுக்காக பக்தி அனுஷ்டிக்கும் பக்தர்களை வேறுபடுத்தி பக்தபேதா இவர்களில் ஞானியின் சிறப்பை பலபடியால் பேசுகிறான். 4வது விஷயம் பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்டியம். 5வது வாசுதேவன் சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. எல்லாம் கண்ணனின்றிருக்கும் அப்படிப்பட்ட மகாத்மா மிகவும் கிடைத்தற்கரியவன்.
மகாத்மா எல்லையற்ற உயர் உடையவன் என்று இதனை பகவானே சொல்லுகிறார். சர்வஸ்மாத் பரமான தன்னிலும் உயர்ந்தவன் என்று எழுப்புகிறாய் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஞானி எனக்கு ஆத்மாவாக உள்ளவன் என்கிறார். அந்த அந்த பிரவிஷாஸ்தாதனானாம் சர்வாத்மா என்றும் ஆத்மா சரீரம் என்றும் ஸ்ருதிகளில் சொல்லியபடி கண்ணெரும்பெருமான் என்றோ எங்கும் ஆத்மாவாக இவனுக்கு ஒருவன் ஆத்மாவாக முடியுமோ இது என் மதம் அபிப்பிராயம் என்கிறார். சாஸ்திரம் இது என்பதில்லை, என் மதம் இது என்றது. இதனால் ஞானி எம்பெருமானுக்கு தாரக வஸ்து என்பது தெளிவாகிறது. மகாத்மவிருமாம் அவலோக்கியதான்யா க்ஷணே பிதே யத்விரகோதி துஸ்ஸகா என்று வேண்டுகிறார் ஆளவந்தார். எந்த மகாத்மாவை விட்டு பிரிதல் ஒரு க்ஷணமும் பொறுக்க முடியாததாக இருக்குமோ என்கிறது. இந்த நிலை ஞானி பகவான் இருவருக்கும் உண்டு. ஒருவருக்கொருவர் தாரகம் என்று கருது. பிராட்டியை பிரிந்து பல நூற்றாண்டுகள் பெருமாள் பிரித்திருந்தார். ஆனால் இலக்குவனை பிரிந்திருக்க அவருக்கு இயலவில்லை. இளைய பெருமாள் தந்திரி சூரிக்கு முன்னர் எழுந்திருட பெருமாளும் உடனேயே எழுந்தறினான். பாகவத விஷயத்தில் எம்பெருமானுக்கு அவ்வளவு ஈடுபாடு. எம்பெருமானுக்கு சத்தாகேத்து சமிருத்தி ஹேத்து என்று சிதனை வியாச்சாரங்களில் குறிப்பிடக் கண்டுகிறோம். என்னிடம் பலனை நோக்கி ஒத்து பெறுவர்கள் யாவரும் உதாரணர்கள். உதாரா சர்வே வைத்தே ஞானேது ஆத்மேவ மேமத்தம் என்கிறார். ஞானியை தவிர்த்து மற்ற பக்தர்கள் சமிருத்தி ஹேத்து புஷ்டியுடன் இருக்க காரணம். ஞானி சத்தாகேது இருப்புக்கே காரணம் பாரகன் என்கிறான். ஞானி இருந்தால்தான் இவன் உண்டு, இல்லையேல் இல்லை. ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு மூவரும் பலன் கிடைக்கும் மட்டுமே பலப்பிரதமான எம்பெருமானிடம் பக்தி உடையவராயிருப்பர். பலன் கிட்டியதும் எம்பெருமானை விட்டு பிரிந்து பலனை புஜிப்பவர்கள் இவர்கள். ஞானி பகவானையே பலனாக விரும்புபவர். ஏகபக்தி ஆகியால் இவருக்கு பலனும் பலப்பிரதனும் ஒன்றே. ஞானிக்கு நான் மிகவும் பிரியன் என்றும் அவனிடம் பிரீத்தி உள்ளவனே என்றும் ஞானியின் அன்பை பெரிதுபடுத்திச் சொல்லுகிறார் கீதையில். உண்மையில் எம்பெருமானுக்கு ஞானியிடம் உள்ள அன்பே பெரிது. வாரிக்கொண்டுன்னே விடுங்குவன் காணில் என்று ஆர்வத்தது எம்மாழ்வார் நிலை. அவன் இவர் முன்பு தோன்றி தான் என்னை முத்த பெறுகிறான். இவன் அவனை விழுங்கி முன்னரே இவரை நீர்ப்பண்டமாக்கி பெருகிவிட்டானாம். இது ஆழ்வாரே சொல்லும்படி. எல்லாவற்றையும் விட பெரிதான அதனில் பெரிய என்னவா ஆழ்வாரின் ஆசையை அவாவத சூழ் என்கிறபடி ஆழ்வாரை கொண்டான் பகவான். உண்ணும் சோர் வெலுகனே தென்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வம் என்றிருக்கும் அதிகாரி இவர் ஒருவரை நம்மாழ்வார். இதுக்கு 7ஆம் அத்தியாயம் முடிந்தது. 8ஆம் அத்தியாயத்தில் ஐஸ்வர்யம், ஜீவாத்மஸ்வரூபம், எம்பெருமான் திருவடிகள், இப்படி 3 பலன்களை விரும்புபவர்களுக்கு அறியப்பட வேண்டியவையும் அனுஷ்டான தர்மங்களையும் வேறுபடுத்தி கூறுகிறான். அதாவது அவரவருக்கு இஷ்டமான பலத்துக்கு ஏற்றபடி எம்பெருமானை தியானித்தல், மலகாலத்தில் அவனை நினைத்தல், உயிர் பிரிந்து செல்லும் வழியை அறிந்து நினைத்தல், இவற்றில் அந்தந்த அதிகாரிக்கு ஏற்ப வேறுபாடு இவற்றை பேச பேத உச்சத்தே என்று விளக்குகிறது. நெக்ஸ்ட் 9ஆம் அத்தியாயத்தில்
பஷ்யமே யோகமேஸ்வரம் என்று முன்பு சொன்ன யாத்தாத்மியத்தை பகவான் விவரிக்கிறான். இது மனுஷத்வே பரத்வம் மனித ரூபமாஞ்சிருப்பினும் பெருமேன்மையில் சிறிதும் குறைவத்திருக்கும் பெருமை. இதை ஸ்வமாகாத்மியம் என்று 9ஆம் அத்தியாய சங்கர ஸ்லோகத்தில் ஆளவந்தார் எழுதுகிறார். இங்கு பிரதான விஷயம் பக்தி ரூபா பிரகீர்த்திதா என்பது. இதையே மத்தியமிழக்கத்தின் சாரமாக ஷட்க சங்கர ஸ்லோகத்திலும் அருளி செய்கிறார். பக்தீக கோச்சரா நாராயணா என்று சாஸ்திர சாரமாகவும் முன்னமேயே கீதார்த்த சங்கரத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே காட்டுகிறார். பக்தி விஷயத்தில் அத்வைத விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்களுக்குள் அபிப்பிராய பேரம் உண்டு. ஒரு பழுதை என கயிறு சிதற்கு பாம்பாக தோற்றும். இது பார்ப்பவரில் இருக்கும் தோஷத்தால் குறையால் வருகிறது. இருப்பது பழுதை தான், பாம்பல்ல. பாம்பு வெறும் தோற்றமே. பழுதையை உள்ளபடி எறிந்தால் மற்ற எதுவுமில்லை என்று தெளிவாக தெரியும். பிரம்மன் பரம்பொருள் ஒன்றுதான் உண்மையில் உள்ளது. நாம் காணும் பொருள்கள் எல்லாம் பிரபஞ்சம் என்னலாம், வெறும் தோற்றம், உண்மையில்லை. நம்மிடமுள்ள அவித்யை, உண்மை அறிவின்மை என்ற தோஷத்தால் ஏற்படுவது. வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவமசி முதலான வாக்கியங்களில் பொருளை அறிவதனால் மூலம் உண்டாகும். ஞானத்தால் அவித்யை விலகி பிரம்மமே உண்மை, மற்றதெல்லாம் பெரும் தோற்றம், உண்மையில்லை என்ற அத்வைதம் ஒன்றே உண்மை சொல்லப்படும். அத்வைத்திக்கு கர்மானுஷ்டானம் வேண்டாம். ஜீவாத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் என்று 2 விஷயங்கள் தனித்தனியாக கிடையாது. அவித்யா சம்பந்தத்தால் பரமாத்மா தன்னை ஜீவாத்மாவாக பவிக்கும் நிலை உண்டாகிறது. தத்துவமசி வாக்கியத்தின் உண்மை பொருள் உணர்ந்தால் இந்த நிலை மாறி 2ம் ஒன்றே என்று தெளிவு பிறக்கிறது. ஆனால் ஆளவந்தார் பக்தியை கீதையில் சாரமாக பேசுகிறவரை வலியுறுத்துகிறார். இதுவே மத்தியமிஷத்து சாரம், சாஸ்திர சாரம் கூட என்று காட்டுகிறார். மன்மனோ பவமத்பக்தோ அத்யாதீமாம் நமஸ்குரு 9:34 என்று பக்தியை எம்பெருமான் உபதேசிக்கிறான். என்னிடம் மிகவும் அன்புடையவனானா, பக்தி உடையவனானா ஆவாய். அன்புடன் என்னை வணங்கு என்று சொல்லி இதற்கு பலன் மாயை வேஷ்யசி, என்னையே வந்தடைவாய் என்றார். பக்தி என்பது உயர்ந்தவன் விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் அன்பு என்று முன்னமே கண்டுள்ளோம். இங்கு சொல்லப்படுவது சதா மரணம் கொண்டவை. இதை அன்புடன் செய்ய வேண்டும். கம்சன் ஆதீச்சன் போல்வார் சதா பெருமாளை மரணம் செய்தார். பயாத் கம்சகா என்கிறபடி இவர்கள் மரணத்திற்கடி அன்பல்லா. மாரீச்சன் விக்ஷே விருட்சே பஷ்யாமி ஸ்ரீகிருஷ்ணாஜனாம்பரம் என்று பெருமாளிடம் பயம் தரிசன சாட்சா்காரமே பண்ணி வைத்தது. சிசுபாலனும் கண்டனும் அத்தான் அம்மான் செய்முறை. இருப்பினும் கண்ணனிடம் தேசத்தால் சிசுபாலன் அவனையே நினைப்பது வயிறு போவது என்றிப்படி பொது போக்கிறான். இங்கு விதிக்கப்படும் பக்தி மற்ற விஷயங்கள் கலசாமல் அவனையே நினைப்பதால். கண்ணனே புருஷோத்தமன், தேயப்பத்தனேக்கன், கல்யாண பிணைக பூர்ணன், பரமாத்மா நாராயணன் என்றறிந்து சிந்திக்கும் சிந்தனை போக்கியமாயிருக்கும்.
அனன்ய சேதசு மத்தகத்தையும் கலசாமல் நினைப்பது அவசியம். பிரீத்தியுடன் சிந்தனை அவசியம். நித்தியகர்மானுஷ்டானம் மனத்தை தூய்மைப்படுத்தும். பரிசுத்த மனத்துடன் தைலதாரை போல இடவிடாமல் பிரீத்தி ரூப ஆபன்னமான பஜனம் தேவை. மத்யாஜி என்று இச்சையான திருவாராதனத்தை சொல்லுகிறது. கண்ணன் ஆராதனை கிளியன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாத்ரேட்சதி ததகம் பக்தி விகதம் அஷ்ணான் பிரயதாத்மனா 9:26 என்று கண்ணன் திருவாக்கு. இலை, பூ, பழம், நீர் இவைகளை அன்புடன் சமர்ப்பித்தால் அவன் ஆசையுடன் சுவீகரிக்கிறான். இந்த திருவாராதனத்தில் மிச்சத்தையே நாம் புசிக்க வேண்டும். ஒரு தாய் தன் செய்யிடம் ஒரு பலனை எதிர்பாராமல் உண்மையான அன்பு காட்டுவது போல நாமும் பகவானிடம் அன்பு செலுத்த வேண்டும். ஆம் நமஸ்குரு, அன்புடன் வணங்குவாய். பெருமாள் எழுந்திடும் போது ஸ்தலம் எப்படிப்பட்டதாயினும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவது அவசியம் என்று பாஷ்யக்காரர் பரிஷ்கரித்துள்ளார். இங்கு சொல்லப்பட்ட மன்மனாபவா பக்தி சர்வாதிகாரம். யாரும் கண்ணனை அன்புடன் மனனம் பண்ணி பூஜித்து நமஸ்கரித்து நற்கதி அடையலாம். குலந்தாங்குசாரிகளில் பிறந்தவர் பாபயோனையா சாங்கர பிறப்புக்கள் யாராயினும் பக்தியின் மூலம் அவனை அடையலாம். 932 யோக ரகசியத்துடன் வேதத்தில் சொல்லப்பட்டு வேதம் பயின்றவனுக்கே அதிகாரம் உள்ள பக்தி யோகம் வேறு. நமது தரிசனத்தில் குருகை காவலப்பனுடன் யோக ரகசியம் மறைந்து விட்டது. இங்கு யாவரும் பக்தி பண்ணி மேலான கதியை அடையலாம் என்று சொல்லியுள்ளது மிகவும் முக்கியம். மேலும் பரமபுருஷன் வேறு, அவனிடம் பக்தி பண்ணும் பக்தன் வேறு. என்னையே அடைகிறாய் என்று பலன். இதனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றல்லா என்பது தெளிவு. அத்வைத்தம் சித்தாந்தமல்லா என்று தேய்த்து ஐக்கிய ஞானத்தால் முக்தி என்னும் அத்வைதத்தில் கீதை காட்டும்படியான பக்திக்கு இடமில்லை. தன்னை அடைந்தவனுக்கு மறுவிருப்பு கிடையாது என்று ஸ்பஷ்டமாக அருளி செய்துள்ளான். கண்ணன் 9ஆம் அத்தியாயத்தில் முக்கியமாக பக்தி ஸ்வரூபம் கூறப்பட்டது. என்னையே அடைவாய் என்று பலன் கூறப்பட்டது. அத்வைத்திக்கு மோட்சம் என்பது பரபிரம்மமாகவே ஆய்விடகை. என்னை அடைவாய் என்று சொன்னவன் அடைந்தவன் பரிமாற்றத்தை விவரிக்கவில்லை. அவன் தனது ராசிக்கத்துக்கு சேர பரிமாறுவன் என்பதில் ஐயமில்லை. அற்புதமாரம்பாம் எதிசேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரிகத்தாம் வந்தே குருவரம் தராம்.